ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்கசுந்தரம். பேராயிரமுடைய பேராளன் பேராளன் என்கின்னாளால் ஏறார் கணமகர குண்டலத்தன் என் தோழன் என்கின்னாளால் நீரார் மழை முகிலே நீழ்வரையே ஒப்புமால் என்கின்னாளால் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானைக் கண்டாள் கொளோ. நூத்தி 8 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றானதும் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றானதுமான கீழவீடுன்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீ பாத்ம புராணத்தினாலே 16 அத்தியாயங்களாலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தலபுராணம். இந்த ஸ்தலபுராணத்திலே போன உபன்யாசத்திலே மகர்ஷிகள் மற்றும் தேவர்களோடு கூட இந்திரனும் இந்திராணியும் திருக்கண்ணபுரத்திலே உத்பலாவதக விமானத்துக்குள்ளே சென்று சபரிப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணினார்கள்னு பார்த்தோம். ஆகாசத்துல தேவர்கள்லாம் தொந்துபி முதலான வாத்தியங்களை எல்லாம் தேவலோக வாத்தியங்களை எல்லாம் முழங்கினா, புஷ்பமாரி பொழிந்தது. அந்த சுபசகனங்களோடைய கூட 33 கோடி தேவர்களும் வந்து இந்திரன் இந்திராணியோடும் ரிஷிகளோடும் சேர்ந்துண்டு சபரிப்பெருமாளை போய் சேவித்தா. உத்பலாவதகே ரம்ய விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சொல்லும்படியாக அழகிய அந்த உத்பலாவதக விமானத்துக்குள்ளே நுழைந்து தாமரை கண்ணனான அந்த சௌரிராஜ பெருமாளை எல்லா அங்கங்களும் எப்போதும் அழகாக இருக்கும்படியான அதீதமான அழகுடையவனான அந்த ரூபசுந்தரனை, கண்ணுக்கு இனியானை, மனத்துக்கு இனியானை சேவித்து மகிழ்ந்தார்கள். பிரதானமா இந்திரன் தான் பெருமாளை இப்ப சேவிக்கிறான். புது இந்திரனான நகுஷனுக்கு பயந்து பெருமாளை மறந்த அபச்சாரத்தினாலே அவனாலே விரட்டி அடிக்கப்பட்டு இமாலய பர்வதத்தில் ஒரு தாமரை தண்டிலே ஒளிந்து கொண்டிருந்தான் இந்திரன். பெருமாளுடைய அனுகிரகத்தின்படி உபஸ்ருதி என்பவளோடு கூட இந்திராணி போய் இந்திரனை மீட்டுண்டு வந்தா. வந்தபோது அவ அகஸ்திய மகரிஷி சந்தித்து அவர் சொன்னபடியெல்லாம் பண்ணினா. இப்போ அகஸ்தியர் முதலான ரிஷிகளோட கூட இந்திரனும் இந்திராணியும் பெருமாளை சேவிக்கிறா. சேவிக்கிற போது எம்பெருமான் சௌரிராஜன் இந்திரனுக்கு எப்படி சேவை கொடுத்தான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. நீலாத்ரிமிவதிஷ்டந்தம் நீலகுஞ்சிதமூர்தஜம் பிரசன்னவதனாம்போஜம் லலாட்டாந்தசலாலகம் உன்னசம் லலிதாபாங்கம் சுப்ருவம் மதுரஸ்மிதம் பிம்பாதரோஷ்டருச்சகம் கர்ணாந்தலம்பி கர்ணிகம் சுகபோலம் லசத்தந்தம் மூர்த்தன்யஸ்தகிரீடகம் கம்புக்ரீவம் மகாபாஹும் விஷங்கடபுஜாந்தரம் சத்ருவித்வம்சனோத்யுக்த சங்கசக்கரலசத்கரம் ஹாரகேயூர கடகலக்ஷ்மீ கௌஸ்துபசோபிதம் கிருஷமத்யம் திரிவல்யந்தஸ் ஸ்புரிதோதரபந்தனம் விஸ்தீர்ண ஜகனம் தப்த காஞ்சன பிரதிமாம்பரம் பீனோருகாண்டலலிதம் மக்னஜானும் மனோகரம் சுவருத்வஜங்கம் உத்புள்ள சரோருஹலசத்பத்மம் நாராயணம் ஜெகநாதம் நயனானந்தகாரணம் சரணாகத சர்வஸ்வதான சங்கல்பகல்பகம். உத்தமமான திருக்கண்ணபுரத்திலே நித்திய புஷ்கரணி கரையிலே உத்பலாவதக விமானத்தினுடைய நிழலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சபரி பெருமாளை இந்திரன் போய் சேவிக்கிறான். பெருமாள் ஆச்சரியமா கொஞ்சம் அழகோடே கூட சொட்டும் பேரழகோடே கூட கருண்ட நீண்ட சுருள் கூந்தலோடும் வாசனை கமகமான்னு வீசக்கூடிய சுருள் கூந்தலோடும் அப்போது மலர்ந்த செந்தாமரையை போல இருக்கக்கூடிய அழகிய திருமுகமண்டலத்தோடும் காதிலே மகர குண்டலங்கள்னு சொல்லக்கூடிய மீன் வடிவிலான தோடுகள் தொங்கிக் கொண்டும் எடுப்பா தீர்க்கமா இருக்கக்கூடிய அழகான நாசின்னு சொல்லக்கூடிய மூக்கோடும் சிவந்த கோவை பழம் போலே இருக்கக்கூடிய உதடுகளுக்கு இடையே முத்து பற்களோடும் கூட
சங்கை போன்ற கழுத்தும், பயப்படாதீர்கள் நான் அபயமளிக்கிறேன் என்று எல்லோருக்கும் அபயம் காட்டக்கூடியதான நீண்ட பெரும் திருக்கைகள், 2 திருக்கைகள், 4 திருக்கைகள், அந்த திருக்கரங்களிலே மேல் 2 திருக்கரங்களாலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்ன, சுதர்சனம் என்ன, உத்தமமான ஸ்வர்ண பட்டாடை போன்று எம்பெருமான் திருமேனியிலே விளங்கக்கூடிய பீதாம்பரம்னு சொல்லக்கூடியதான ஆடை என்ன, வஸ்திரம் என்ன, இந்த லோகமெல்லாம் வந்து சரணாகதி பண்ணும்படியான எம்பெருமானுடைய திருவடிகள் என்ன, விசேஷமா எம்பெருமானுடைய இந்த பேரழகு, பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியமான அழகையும் பார்த்து இந்திரன் சொல்றான், இந்த எம்பெருமான் சர்வாங்க சுந்தரன். எம்பெருமானுடைய ஒரு அவயவங்களும் அங்கங்களும் அழகு. தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார்னு சொல்றது போல பெருமாளுடைய ஒரு அங்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இப்போது மாத்திரமல்ல, எப்போதும் அப்படித்தான், சதா சர்வாங்க சுந்தரம். எப்போதும் ஒரு அங்கமும் அழகுன்னு சொல்லும்படியா அழகு அரசனாக திகழக்கூடியவன் எம்பெருமான். இப்படி நீல சமுத்திரம் போலே, நீல மலை போலே, நீல மேகம் போலே சேவை சாதிக்கக்கூடிய இந்த நீலமேக பெருமாளை, சௌரிராஜ பெருமாளை, எல்லா லோகங்களுக்கும் நாயகனா, எல்லாவற்றிலும் வசிப்பவனா, எல்லாத்துக்கும் உறைவிடமா, எல்லோராலும் சரணாகதி பண்ணப்படுறவனா, எல்லாரையும் சிருஷ்டித்து எல்லாரையும் ரட்சிக்கிறவனாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் மோட்சத்தை அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் இந்த சௌரிராஜனை வந்தே நமஸ்காரம்னு சொல்லி அடியேன் சேவிக்கிறேன் அப்படின்னு பெருமாளுடைய திருமேனி முழுக்க பெருமாள் தனக்கு எப்படி சேவை சாதிக்கிறார்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான சேவையை, திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணித்தான் இந்திரன். இந்த ஸ்லோகங்களினுடையதான ஆழமான அர்த்தத்தையும் அனுபவத்தையும் முதல் உபன்யாசத்திலே மூலவர் அனுபவிக்கிற போது அனுபவித்தோம். இதுக்கும் மேல இந்திரனோடு கூட இருக்கக்கூடிய மத்த தேவர்கள், ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா எம்பெருமான. பூயோ பூயோ நமஸ்துப்யம் க்ஷீரசாகரசாயினே நமஸ்தே ஜகதாம் நாத துப்யம் காரணவாமன. எம்பெருமானே, மீண்டும் மீண்டும் உன் திருவடிகளிலே நமகான்னு சொல்லி சரணாகதி பண்றோம். க்ஷீரசாகரசாயி, திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமானே, வியூக வாசுதேவா, அங்கேருந்து பூலோகத்திலே வந்து அர்ச்சாவதாரமா திருக்கண்ணபுரத்து எம்பெருமானா சேவை சாதிக்கக்கூடிய சௌரிராஜா. அப்பா சௌரிராஜா, நீ வேறு யாருமல்ல, திருப்பார்கடலிலிருந்து வந்த பார்க்கடல் நாதன் தான். நமஸ்தே ஜகதாம் நாத, அந்த சராச்சரங்களுக்கும் நாதனா சுவாமியா இருக்கக்கூடியவனே, ஒரே சுவாமியே, உனக்கு நமஸ்காரம். துப்யம், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். துப்யம் காரண வாமன, நீயே எல்லாத்துக்கும் காரணபூதனா இருந்துருக்கே வாமனா. ஜெகத் அத்தனைக்கும் யார் காரணம்? எம்பெருமான் தான் காரணம். அவன் தான் சிருஷ்டிக்கிறான், எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன். சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்படுவது, நடந்தது, நடப்பது, நடக்கப் போவதுன்னு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானானபடியினாலே, ஜெகத் காரணமானபடியினாலே துப்யம் காரண, நீயே காரணம், எல்லாத்துக்கும் நீயே காரணம். நாங்கள்லாம் வெறும் காரியங்கள், உன்னிடத்திலேருந்து வந்தவா. வாமன, இந்த வாமனன்றது விசேஷம். இங்கே இந்த பெருமாள் சௌரிராஜன், கிருஷ்ணக்ஷேத்திரம், கண்ணன் அப்படின்னு பார்த்தோம். வாமனன் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஏற்கனவே மூலவர் அனுபவிக்கிற போது பார்த்தோம். வாமனாவதாரத்திலே மகாபலியினுடைய யக்ஞவாட்டிகையிலே மகாபலியினிடத்திலே தானம் வாங்குவதற்காக தன்னுடைய வலது திருக்கையை தான ஹஸ்தமாக வைத்துக் கொண்டு தானம் பெற்றான் எம்பெருமான். அந்த தான முத்திரைன்னு சொல்லக்கூடியதான ஆதான முத்திரையோடு கூட இங்க எம்பெருமான் சேவை சாதிக்கிறபடினாலே இவனை ஆழ்வார்கள் வாமனன் அப்படின்னு அனுபவித்தா. குறிப்பா ஆண்டாலும் திருவங்கை மன்னனும் வாமனன் அனுபவித்தா. அதையே இந்திரனும் ரிஷிகளும் மத்த தேவர்களும் இவனை வாமன அப்படின்னு அனுபவிக்கிறா. வாமன நாட்டமா சின்னதா சேவை சாதிக்கிற பெருமாளா இருந்தாலும் திருவிக்கிரம நாட்டமா இவனுடையதான பிரபாவம் பெருசு. திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை போல இவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான நித்திய புஷ்கரணி வசத்தி. இப்படி தானஹஸ்தத்தினாலே வாமனாவதாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய வாமனா, நீயும் வாமனன் தானே? வாமனன் தானே நீ? வாமனா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னை நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சேவித்தா.
இன்னும் பல பேர் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணினா சௌரி பெருமாள் விஷயமா. இப்படி பல பேரும் ஸ்தோத்திரம் பண்ண இடத்துல நம்முடைய பூர்வர்கள் எடுத்தா இவெல்லாம் வாமனன்னு சொன்னாலே அந்த புராணத்திலே சொல்லப்பட்டதான விஷயத்தை அப்படியே அருளிச் செயல்ல அடிவொற்றி சொல்வது போல ஆண்டாள் காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சொன்னா. ஆண்டாளுடைய வாக்காலும் இவன் திருக்கண்ணபுரத்து வாமனன் என்று கொண்டாடப்பட்ட எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய வாமனன் அருகிலே நான் இருக்க பெற்றால் அவனை தழுவி அவனை அனுபவிப்பேன்னு ஆசைப்பட்டா. அதன்படி இப்போ உற்சவரான சௌரிராஜ பெருமாளோடு கூட நித்திய சேர்த்தியிலே இருந்து கொண்டு அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிறாள், கூடல் கூடிக்கொண்டிருக்கிறாள் அனுபவம். இப்படி வேதம் தமிழ் செய்ய வந்தவர்களான ஆழ்வார்கள் வேதத்திற்கு உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய புராண இதிகாச விஷயங்களையும் தமிழ்படுத்தினார்கள் அப்படின்னு இங்க அனுபவிக்கிறது உத்தமம். இவா பண்ணின ஸ்தோத்திரத்தை எல்லாம் கேட்டு எம்பெருமான் சௌரிராஜன் மிகவும் திருவுள்ள முகந்தான். எம்பெருமான் ஸ்தோத்திர பிரியன் ஒன்னும் உள்ளது உள்ளபடி என்னுடைய பெருமையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினீங்க அப்படின்னு இவாளிடத்துல பெருமாள் கருணையோடு கூட அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போ ரிஷிகள்லாம் சேர்ந்து எம்பெருமான் இடத்துல ஒரு பிரார்த்தனை வச்சா. எம்பெருமானே, இந்திரனாலே மற்ற தேவர்களாலே ரிஷிகளாலே உன் விஷயமாக பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் அதை கேட்டு நீயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு எங்களை எல்லாம் அனுகிரகித்த. அதனால இந்த ஸ்தோத்திரம் உன்னுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு எங்களுக்கு தெரியறது. இந்த ஸ்தோத்திரத்துக்குன்னு விசேஷமா ஒரு அனுகிரகம் பண்ணணும். அதாவது நாங்கெல்லாம் கோஷ்டியா வந்து உன்னை சேவித்தோம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினோம், நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை, இந்த கதையை ஸ்மரிக்கிறவா, நினைச்சுக்கிறவா உன்னுடைய அனுகிரகத்தினாலே பாவம் நீங்க பெற்று குறைவில்லாத ஐஸ்வர்யம் அவளுக்கு கிடைக்கணும். இந்திரன் பண்ணின இந்த ஸ்தோத்திரத்தை யார் வந்து அனுசந்தானம் பண்றாலோ சொல்றாலோ அவளுக்கு பெரிய ராஜ்யம் கிடைக்கணும். அவ பெரிய ஐஸ்வர்யக்காராலா, நிலக்கிழார்களா, ஜமீன்தார்களா இருக்கணும். அவளுக்கு சரீர ஆரோக்கியம் எல்லாம் நன்னா இருக்கணும், நோய் நொடி எல்லாம் போய் நன்னா இருக்கணும். அவளுக்கு வசந்த செல்வம்னு சொல்லக்கூடியதான ஐஸ்வர்யம் நன்னா சேரணும். கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமானோம், குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும். எல்லோரும் நீண்ட வருஷம் நீண்ட தீர்காயலோட கூட இருக்கணும். இதை நீ வரமா அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாம் பிரார்த்தித்தா. பெருமாளும் இத்தனை பேரும் பிரார்த்திக்கிறாளே, அதுவும் பரோபகாரமா மத்தவாளுக்காக பிரார்த்திக்கிறாளேன்னு சொல்லி சரி அப்படியே ஆறுதுன்னு அனுகிரகிச்சுட்டார். அதனால பாத்ம புராணத்தில் இருக்கக்கூடிய இந்திரனாலே பண்ணப்பட்ட சௌரிராஜ ஸ்துதியை யார் ஒருத்தர் சொல்றாலோ அல்லது நடந்த இந்த கதையை யார் ஒருத்தர் நினைச்சுக்கிறாளோ அவளுக்கு ரிஷிகள் வேண்டிக் கொண்டபடி நல்ல ஆரோக்கியம், நல்ல ஐஸ்வர்யம், தீர்காயுசு முதலான அத்தனை பலன்களும் ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடியது இந்த அத்தியாயத்தினுடையதான பலன். இதோடு கூட அவ விசேஷமா சௌரிராஜ பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவார்கள் அப்படின்னு ரிஷிகள் பிரார்த்திச்சுண்டா. அதனால இந்த ஸ்தோத்திரம் சொல்றவா, இந்த கதையை நினைச்சுக்கிறவாளுக்கு சௌரி பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்படும். இதோட இந்த அத்தியாயம் முடியறது. அடுத்த அத்தியாயத்தினாலே எம்பெருமான் சௌரிராஜன் விகடாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணினதான சரித்திரம் பேசப்படுகிறது. இந்த விகடாட்சன் சொல்லக்கூடிய அசுரன் ரொம்பவும் வலிமை மிக்கவன், பெரிய பராக்கிரமசாலி, பலசாலி. அவன் புலி, சிங்கம், யானை முதலான வேஷங்களை போட்டுக்கொண்டு, அதாவது புலி, சிங்கம், யானை முதலான மிருகங்களாக மாறி தன்னோடு கூட பல கிரூரமான மோசமான அசுராலையும் சேர்த்துண்டு இந்த கஷேத்திரத்துக்கு வரான். விகடாட்சனும் அவனை சேர்ந்த அசுராலும் அசுர சரீரத்தோட இல்லாம புலிகளா, சிங்கங்களா, யானைகளா மாறி ஒரு கிரூரமான காட்டு விலங்குகள்லாம் சஞ்சாரம் பண்றது அப்படின்னு மத்தவன் நினைச்சுக்கும்படியா ஒன்னும் தெரியாதது போல இந்த காட்டுக்குள்ள வரா. திருக்கண்ணபுரம் எல்லாம் காடுதானே. இன்னைக்கும் திருக்கண்ணபுரம் போற வழியெல்லாம் பார்த்தா ரொம்ப இருட்டா காடாதான் இருக்கும், ரொம்ப வசதிகள்லாம் இருக்காது. ராத்திரியில பார்த்தா பயமா இருக்க வரச்செல்லாம். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் ஆண்டாள் காட்டிலே எம்பெருமான் எங்கெல்லாம் வசிக்கிறான்னு சொல்றச்ச காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் அப்படின்னு திருவேங்கடமலைய காடுன்னு சொன்னான், திருக்கண்ணபுரத்தை காடுன்னு சொன்னான். அதனாலே இந்த திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய காடு கிருஷ்ண அரண்யம் தானே. அரண்யம்னாலே காடு.
இந்த கண்ணன் காட்டிலே கிருஷ்ணாரண்யத்திலே விகடாட்சனும் அவனோட சேர்ந்த அசுராலும் சிங்கம் புலி யானை போன்ற காட்டு விலங்குகளா வனவிலங்குகளா உள்ள நுழையறா. நுழைந்து அப்படியே மேய்ந்து கொண்டிருப்பது போல அங்க சபரி பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு வரா. இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து விகடாட்சன் அவனை சேர்ந்த அசுராலாம் எங்களை ஹிம்சை பண்றா, அவளை சம்ஹாரம் பண்ணணும்னு எங்க வரம் கேட்டுற போறாளோன்னு இவாளுக்கு ஒரு பயம். ரிஷிகளால நல்லவாளால தார்மிகாலால எங்க நமக்கு ஒரு ஆபத்து வந்து விட போகிறதோன்னு பயம் இவாளுக்கு. அதனால இவா மிருகங்களா மாறி வந்து ரிஷிகள் இவாளை பார்த்த உடனே பயந்து ஓடணும், தபஸ் பண்ணக்கூடாது, தபஸை தொடரக்கூடாது, தபஸ் நின்று போயிடணும்னு சொல்லி மிருகங்களா மாறி ஹிம்சை பண்ணிட்டு வரா. புலி உருமறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யானை பிளிர்றது, இந்த ஓசையெல்லாம் கேட்டா மோசமான வனவிலங்குகள்லாம் நம்மள சூழ்ந்துட்டு வந்திருக்கு, நமக்கு ஏதான ஆபத்து வந்துடும்னு தப்பித்தா போறோம்னு ஓடிடுவா, எல்லாரும் தபஸ் பண்றதை விட்டுடுவா அப்படின்னு நினைச்சு பயங்கரமான ஒளி சத்தம் எல்லாம் எழுப்பினா. அவ எதையும் காதுல போட்டுக்காம எம்பெருமான் மேலேயே கவனத்தோடு கூட பெருமாளை சேவிக்கிறதே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு வந்தா. அப்போ இந்த விகடாட்சனுக்கும் அவனோடு கூட இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் இந்த ரிஷிகள் மேல கோபம் ஜாஸ்தியா போச்சு. வேற வழி இல்லாம அந்த ரிஷிகளை எல்லாம் ஹிம்சை பண்றதுன்னு ஆரம்பிச்சா. அதாவது நகங்களால புரண்டி அவளுக்கு வலி ஏற்படுத்துறதும், எரிச்சல் ஏற்படுத்துறதும், அவ திருமேனிலிருந்து ரத்தம் வரும்படியா பண்றதும், அவளுடைய தாடி தலைமுடி எல்லாம் பிடிச்சி இழுத்து அவளுக்கு வலி ஏற்படுத்துறதும், அவளை ஓங்கி அடிக்கிறதும், மிரட்டுறதும், இப்படி அவ பயந்து தபஸ கைவிடும்படியா என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி ஹிம்சை பண்ணிட்டு வந்தா. தபஸுக்கு நடக்கக்கூடியதான இடைஞ்சல இவாளுக்கு பண்ணக்கூடியதான இந்த ஹிம்சைகளை எல்லாம் பொறுக்க முடியாமல் ரிஷிகள் அத்தனை பேரும் சபரி பெருமாளை சரணாகதி பண்ணினான். எம்பெருமானே, கிருஷ்ணக்ஷேத்திர நாயகா, திருக்கண்ணபுரத்தப்பா, உத்பலாவதக விமானத்துக்கு கீழ் நின்று அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானே சௌரிராஜா, இந்த விகடாட்சன் அவனோடு கூட இருக்கிற அசுரா இவாளிடத்துல இருந்து நீதான் எங்களை ரட்சிக்கணும், நாங்க தொடர்ந்து நிশ্চিந்தையா தபஸ் பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து சரணாகதி பண்ணினான். இவா பண்ணினதான சரணாகதி எம்பெருமானுடைய திருக்காதுகளில் திருச்செவிகளில் விழுந்தது. உடனே இவாளுக்கு சரணாகத்தை ரட்சணம் பண்ணணும், சரணாகத்தாளுக்கு அபயம் கொடுக்கணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டான். துஷ்டாலான விகடாட்சன் அவனோடு கூட இருக்கக்கூடிய அசுரால சம்ஹாரம் பண்ணி அவளிடத்திலிருந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகளான பக்தாலை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சபரி பெருமாள் உத்பலாவதக விமானத்திலிருந்து புறப்பட்டு வேட்டையாட வரார். எப்படி வந்தேராம்? அம்புகள் எல்லாம் நிறைந்த பையோடு கூட வரார், அம்பரா தூணியோடு கூட வரார். யுத்தம் பண்றதுக்கு போறவா, வில்லம்பு எடுத்துட்டு போறவா, கையில வில்ல பிடிச்சுண்டு தோல்ல அம்புகளை எல்லாம் இட்டு வைக்கக்கூடிய பை, அம்பரா தூணின்னு சொல்றோமே, அந்த பையோடு கூட வருவாள் இல்லையோ, அந்த மாதிரி தோல்ல அம்பரா தூணியை மாட்டிண்டு அந்த தூண் நிறைய அம்புகளை அப்படியே கூறு தீட்டி வைத்துக் கொண்டு வில்லை பிடித்துக் கொண்டு, பெரிய வில்லம், பெருமாளை விட அவசரமா இருக்கான் வில்லு, அத்தனை பெரிய வில்ல பிடிச்சுண்டு வேட்டுவ கோலத்தோட கூட பெருமாள் விமானத்திலிருந்து புறப்பட்டு வெளியில வரார். சபரி பெருமாளாவே வரல. இந்திரன் எப்படி சேவித்தானோ, நீலாத்ரிமிவ திஷ்டந்தம்னு ஆரம்பித்து இந்திரன் எப்படி சேவித்தானோ அந்த மாதிரி சதா சர்வாங்க சுந்தரனாக இல்லாமல் வேட்டையாடக்கூடிய வேடுவனாக எம்பெருமான் வரான், வில்லையும் அம்பி எடுத்துண்டு. பெருமாள் வேட்டைக்கு போறார். அப்ப பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் கூட பெருமாளோட போனோம். ஒன்னும் ராஜா வேட்டைக்கு போறான்னு சொன்னால் ராஜாவினுடைய பரிஜனங்கள்லாம் கூட ராஜாவோட துணைக்கு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வேட்டைக்கு போவா. ராஜாவுக்கு தேவையான ஒத்தாசை பண்றதுக்கு, வேட்டையாடுற போது அந்த வேட்டை மிருகங்களினால ராஜாவுக்கு ஏதான ஆபத்து வந்தா அவனை ரட்சிக்கிறதுக்கு, அல்லது அங்க அவனோட யாரானு சண்டை போட்டாலானா அந்த படையினரை தாக்குவதற்கு, இப்படி பல காரணங்களுக்காக ஒரு தேசத்தினுடைய ராஜா வேட்டைக்கு போறச்சு அவனோடு கூட பலர் வேட்டைக்கு போகுதுன்றது வழக்கம். அவனுடைய சேவகாலா இருக்கிறவா, அவனுடைய பரிஜனமா இருக்கிறவா போவா. இவன் திருக்கண்ணபுரத்தரசு, திருக்கண்ணபுரத்தரசே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இல்லையோ. சௌரி ராஜா, ஜெகநாதன், அவன் பெரிய ராஜா. ஒன்னும் சாதாரண ராஜாவுக்கு அத்தனை பேர் கூட போனா, அண்ட சராசரத்திற்கும் ஒரே ராஜா இந்த எம்பெருமான், இவனோட எத்தனை பேர் போனோம். எம்பெருமானுடைய பரிஜனங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து போறா வேட்டைக்கு கூட. இந்த க்ஷேத்திரத்தை காவல் காத்துண்டு வந்த எம்பெருமானுடைய பரிஜனங்களான பூதகணங்கள் எல்லாம்
அம்பா மாறினாலாம். எம்பெருமானே, ஒன் அடியார்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரச்ச அந்த கஷ்டத்தை நீக்கி அவளை ரட்சிக்கிறத விட்டா எங்களுக்கெல்லாம் வேற என்ன காரியம்? அதனால அடியார் துயர் தீர்க்கக்கூடிய உன்னுடைய ஆயுதங்களாக நாங்கள் மாறுகிறோம் அப்படின்னு பூதகணங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு அம்பா மாறினான். அம்பா மாறி எம்பெருமானுடைய அம்பரா துணியில போய் உட்கார்ந்துட்டா. வேட்டையாட போற பெருமாள் நடந்தா போக முடியும்? குதிரை மேல போனோம்னு. பெருமாள் போறதுக்கு எது குதிரை அப்படின்னா, அஷ்ட சக்திகள்னு சொல்லக்கூடிய விசேஷமான சக்திகள்லாம் குதிரை வடிவம் எடுத்துட்டு பெருமாள் முன்னாடி வந்து நின்னாலும் அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு பெருமாள் போறார். அதோட கூட இவ சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சின்றாலானா அவளை வலை போட்டு புடிச்சு சம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காக கையில வலை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சானாம் பெருமாள். சமுத்திரக்கரை நகரமா இருக்கிறபடினால கையில வலையோடு போகணும்னு பார்த்தானாம். அப்போ மகாமாயைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய மாயா சக்தி இருக்கே, அந்த மாயா சக்தி ரொம்ப பெருசு. அதை யாரும் கடக்க முடியாது, யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஒன்னும் எம்பெருமானுடைய மாயைக்கு ஆட்பட்டவர்கள் தானே எல்லோரும். அந்த பெரிய அகன்ற மாயா சக்தி பெரிய வலையாட்டமா மாறித்தான். ஒரு பெரிய வலைய போட்டா நிறைய மீன்கள் மாட்டுறாப்புல, சமுத்திரத்துல யாரானா துஷ்டா அசுரா இவ சிங்கமாவும் புலியாவும் யானையாவும் மாறி வந்தவா தானே. வனத்துல யுத்தம் நடக்கிறது, வனத்துல இருந்தா பெருமாள் சம்ஹாரம் பண்ணிடுவார். சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சுக்கலான்னு மீனா மாறி ஒளிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? கடல் வாழ் உயிரினமா இவ மாறி ஒளிஞ்சுண்டாலானா அங்கேயே வாழை விட்டு வைக்க கூடாது, பிடிக்கணும்ன்றதுக்காக எம்பெருமான் வலையை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்ப எம்பெருமானுடைய மாயா சக்தின்னு சொல்லக்கூடிய மகாமாயை வலையா மாறி வந்து நிக்கிறது. அந்த வலையை எடுத்து தோல்ல போட்டுட்டான் பெருமாள். ராஜா ஒருத்தன் வேட்டையாடினா போறோமோ, ஒரு பெரிய வேடன் தலைமை வேடன் வேட்டையாடினா போறோமோ, அவனோட கூட நிறைய வேடெல்லாம் ஒண்ணும் அங்க இருக்கிற அத்தனை தேவர்களும் வேடுவர்களா மாறினாலும். இந்திரனோட கூட பெருமாள் சேவிக்க வந்த அத்தனை தேவர்களும் கொஞ்ச காலம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. அத்தனை தேவர்களும் இவாளும் வேடுவ வேஷம் போட்டு வில்லம்பெல்லாம் பிடிச்சுட்டு கூட வரா, நாங்களும் உதவிக்கு வரோம்னு வரா. பெருமாள் அல்லது ராஜா என்ன பண்ணினாலும் கட்டியம் சொல்லணும், துதி பாடணும். ராஜா அரசவைக்கு வரையார் அப்படின்னா ஸ்துதி பாடணும். ராஜா வரார் பராக் பராக்னு. அரசவையை விட்டு போனா ஸ்துதி பாடணும், கோவிலுக்கு வந்தா ஸ்துதி பாடணும், காட்டுக்கு வேட்டையாட போனா ஸ்துதி பாடணும், சண்டை ஆரம்பிக்கிறது ஸ்துதி பாடணும், சண்டையில ஜெயிச்சுட்டு வரான்னு ஸ்துதி பாடணும். இப்படி ராஜாவுக்கு ஸ்துதி பாடக்கான்னு கூடவே இருந்துட்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிட்டு போவா, ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு சொல்லிட்டு போவா. அந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் எல்லாம் ஸ்துதி பாடகர்களா மாறி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அவனுடைய போனாலாம். வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், இத்திஹாசங்கள், புராணங்கள் இவெல்லாம் ஸ்துதி பாடக்கூடிய ஸ்துதி பாடகர்களாக கட்டிய காலால எம்பெருமானை பின்தொடர்ந்து எம்பெருமானை வாழ்த்துண்டே போனாலும். அந்த கஷேத்திரத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவா இப்படி இல்ல, எப்போதும் வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஸ்துதி பாடகர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் முழுக்க எம்பெருமானுடைய பெருமைதான் பேசப்பட்டிருக்கிறது. வேதமே எம்பெருமானுக்கான ஸ்தோத்திரம் தான். தர்மசாஸ்திரங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையே பேசி நிற்கிறபடியினாலே அன்றொரு நாள் மட்டுமல்லாமல் அங்கு மட்டுமல்லாமல் எப்போதுமே என்றைக்குமே இந்த வேதம் முதலான நாளும் எம்பெருமானுடைய ஸ்துதி பாடக்கால் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவெல்லாம் ஸ்துதி பாடக்காலா மாறி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போறா. இந்த படைய பார்த்தா விகடாட்சன் முதலானவனுக்கெல்லாம் கதி கலங்கிறது. ஆச்சரியமான பாஞ்சஜன்யம் முழங்குறது, சங்கு அப்படி சுத்தின் இருக்கு, சக்கரம் சுத்தின் இருக்கு, பெரிய வில்லும் அம்பு எடுத்துட்டு வர்றார் பெருமாள், பெரிய வலை வேற இருக்கு. நாம தரையில இருந்தாலும் தப்பிக்க முடியாது, சமுதிரத்துல ஒளிஞ்சிருந்தாலும் தப்பிக்க முடியாது. இத்தனை பேர் கூட சூழ்ந்துட்டு வரா. ஆயுதங்களை எல்லாம் பாக்குறச்சையே கதி கலங்கிறது. இப்படி கம்பீரமா பெருமாள் வேட்டைக்கு தயாராகி வேடுவனா வந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல விகடாட்சனும் சும்மா இல்லாம தன்னுடைய சுய உருவத்தை அடைந்து தன்னை சேர்ந்த அசுர அத்தனை பேருக்கும் கட்டளை போடுறான். இந்த யுத்தம் பெரிய யுத்தமா நடக்க போறது, இவாளை ஒருத்தரையும் விடக்கூடாது, இவாளை எதிர்த்து இவாளா நாமலான்னு பார்த்துடணும். இப்போதே தேவாசுர யுத்தம் தொடங்கட்டும்னு அறிவித்தான். தேவர்கள்லாம் வேடுவாளா மாறி வந்திருக்கா, அவெல்லாம் நம்முடைய பரம எதிரிகள், அவ ஒருத்தரையும் அசுராலான நீங்க விட்டு வைக்க கூடாது, உங்ககிட்ட இருக்கிற கூர்மையான ஆயுதங்கள்னால அவளை தாக்குங்கோ, அவ கதையை முடியுங்கோன்னு அறிவித்தான். விசேஷமா
நாம எல்லாம் மகா வீரர்களானபடினால அப்படி கும்பல் கும்பலா அடிச்சுக்க கூடாது. துவந்த்வ யுத்தம் நடக்கணும். அதாவது ஒத்தைக்கு ஒத்த நின்று போராடணும். ரெண்டு ரெண்டு பேரா துவந்த்வம் அப்படின்னா ரெட்டை. ரெண்டு பேரா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நின்று சண்டை போடணும். அந்த மாதிரி தேவர்களிலே இந்திரன் அசுரால்ல சதபர்வான்னு சொல்லக்கூடிய அசுரனோட சண்டை போட்டானோ. ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறாவா ரெண்டு பேரும், இந்திரனும் சதபர்வாவும். யமன் உக்ரதனுஷ்னு சொல்லக்கூடிய அசுரனோட சண்டை போடுறான். விஸ்வக்சேனர் பிரலம்பன்னு சொல்லக்கூடிய அசுரனோட சண்டை போடுறார். விஸ்வக்சேனருடைய பரிஜனங்கள்ல முக்கியமானவரான குமுதர் பரிவியாதன்னு சொல்லக்கூடிய அசுரனோடு கூட சண்டை போடுறார். இப்படி பேர் சொல்லும்படியா ஒருத்தரும் ஒரு தேவனும் ஒரு அசுரனோடு கூட ரொம்ப தீவிரமா ஒத்தை கொத்தையா சண்டை போட்டு இருக்கா. மிகவும் கோரமான துவந்த்வ யுத்தம். ரெண்டு பேருக்கு சண்டை, ஒத்தை கொத்த சண்டை ரொம்ப மோசமா கடுமையா நடக்கிறது. சண்டை அப்படின்னு நின்றுட்டே போச்சு ரொம்ப நேரம். என்ன முடிவுன்னா விகடாட்சனுடைய சேனை பலம் குறைந்து கொண்டே வந்தது. ஏன்னா எதிர்த்து சண்டை போடுறது பெருமாளும் பெருமாளுடைய பரிஜனங்களுமானபடியினாலே எல்லாரும் எம்பெருமானிடத்திலும் பாகவதாலிடத்திலும் தோத்துதானே ஆனோம். அதனால விகடாட்சனுடைய சேனை நேரமாக பலம் குறைந்து கொண்டே வந்தது. இப்ப விகடாட்சன் பார்த்தான், நமக்கு கீழே இருக்கிறவா படைத்தளபதிகள் இவாள்லாம் ஒருத்தர் அடிச்சுட்டா அதுல விஷ்ணு கணம் ஜெயிச்சு போயிடுத்து, அசுராலாம் பலம் குறைந்து காணப்பட்டார்கள், இனி நாமளே களத்துல இறக்க வேண்டியதுதான் அப்படின்னு விகடாட்சன் என்ன பண்ணினா, இந்த படைத்தளபதி யாருன்னு பார்த்து அவரோட சண்டை போடணும் அப்படின்னு பெருமாளுடைய படைக்கு யார் தளபதின்னு பார்த்தா படைத்தளபதி, சேனை தளபதி, சேனை முதல்வர், சேனாதிபதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர். அந்த விஸ்வக்சேனரோட கூட சண்டை போடலாம்னு விகடாட்சன் விஸ்வக்சேனரோட ஒத்தை கொத்த சண்டை போடுறான். அந்த சமயம் அது வரைக்கும் மற்றவாள்லாம் சண்டை போட்டு இருந்து கடைசியில களத்துல இறங்கலாம்னு நினைச்சுட்டு இருந்த பெருமாள் குதிரை மேல உட்கார்ந்துண்டு கையில கத்திய பிடிச்சுண்டு பெரிய சண்டை நடத்துறாரு பெருமாள். யார் யாரெல்லாம் என்னோட ஒத்தை கொத்த மோதி சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் என் முன்னால வாங்கோ, எத்தனை பேர் வந்தாலும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு பெருமாள் வீர வாளை ஏந்தி கொண்டு எல்லாரையும் பார்த்து கூப்பிடுறார். யாரெல்லாம் பெருமாளோட சண்டை போடணும்னு நினைச்சாலோ அவெல்லாம் ஒருத்தரா பெருமாளோட சண்டை போட்டா ஒருத்தரையா பெருமாள் சம்ஹாரம் பண்ணிட்டே வந்தார். சில பேர் இத்தனை அசுர சேனைகளை ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த படையினுடைய சுவாமி, அதனால பெருமாளோட சண்டை போடணும்னு நிஜமாவே பெருமாள் கிட்ட பகையோட கூட சண்டைக்கு வந்தா. பல பேர் பெருமாள்னு தெரிஞ்சுட்டு இவர் கையால அடி வாங்கறதுக்கு நாம பாக்கியம் பண்ணிருக்கணும், இவர் கையால நமக்கு மரணம் ஏற்பட்டால் நமக்கு மோட்சமாச்சே, அதனால அசுர ஜன்மா எடுத்து நிறைய பாவங்களை எல்லாம் பண்ணிட்டோம், பெருமாள் கையால சம்ஹாரம் பண்ணப்பட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்தவா சில பேர். எதிர்த்து பகையோடு கூட சண்டை போட வந்தவாளை விட பெருமாள் கையால போனா மோட்சம்னு சண்டைக்கு வந்து நின்னவாதான் அதிகம். அந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக எதிர்த்து வந்தவர்களையும் கூட பிச்சேற்றி அவர்களை தன் அழகிலே மயக்கி தன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி பிராணத்தியாகம் பண்ணும்படியாக செய்து விடுவது எம்பெருமானுடைய திருமேனி அழகு, திவ்யமங்கல விக்கிரகம். அப்படி சபரி பெருமானுடைய அழகிலே மயங்கி பல பேர் எம்பெருமானே நான் உங்களோட சண்டை போடுறேன், என்னோட ஒத்தை கொத்தை வாங்குவோன்னு சொல்லி சண்டை போட்டா செத்து போனா அவளுக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுத்தார். கடைசியா விகடாட்சனுடைய படம் மொத்தம் காலியா போயிடுத்து. பிரதானமானவனான விகடாட்சன் மட்டும் விஞ்சு நிற்கிறான். பெருமாள் எல்லாரையும் பார்த்து சொல்றார், இவனுடைய கதையை நான் முடிக்கிறேன். என்னுடைய அடியவர்களுக்கு ரொம்பவுமே இவன் இடைஞ்சல் கொடுத்துட்டான், அவளை ரொம்பவுமே ஹிம்சை பண்ணிட்டான், இவனுக்கு தகுந்த சிக்ஷையை நான் கொடுத்தாதான் எனக்கு திருப்தி, இவன் கதையை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் பெசாம இருங்கோன்னு சொல்லி விகடாட்சனை எம்பெருமான் குதிரை மேல உட்கார்ந்துட்டே அவன் மேல பான வருஷம்னு சொல்லக்கூடியதான அம்பு மழைய சரமழையாட்டமா பொழிந்து விகடாட்சனை சம்ஹாரம் பண்ணினான். விகடாட்சனோ லேஸ்பட்டவன் இல்ல, மகாவீரன், பலசாலி. பெருமாள் எதிர்த்து அவங்கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் பெருமாள் பேர்ல பிரயோகம் பண்ணினான். பெருமாள் அத்தனையும் பிடிச்சு வீசிட்டு அவன் மேல எதிரம்பு போட்டுண்டே வந்தார். அவன் எத்தனை போராடியும் எம்பெருமானிடத்திலே மகாவீரனானபடியினாலே, அசகாய சூரன், அனபாய சாகசனானபடியினாலே எம்பெருமானிடத்திலே அவனால ஜெயிக்க முடியல. எம்பெருமான் சரமழையாக பொழிந்தார். அவர் விடுத்த அத்தனை அஸ்திரங்களும் விகடாட்சனுடைய அத்தனை அஸ்திரங்களையும் ஒழித்து கடைசியில அவனையும் ஒழித்தது. எம்பெருமான் கடைசியில எப்படி அழித்தார் அவனா, விகடாட்சன் என்ன பண்ணினான், எல்லா ஆயுதங்களையும் பெருமாள் அழித்ததை பார்த்து
இவன் ஒரு ஆயுதமா பெருமாள் மேல ஏவறான், பெருமாளுடைய ஒரு அம்பும் அந்த ஆயுதத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுறது. இப்படி இவனிடத்துல இருந்த அத்தனை ஆயுதங்களும் தீர்ந்து போச்சு. இனி என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணினா பிரம்மாஸ்திரத்தை வீசினான் பெருமாள் மேல. பிரம்மாஸ்திரமே போய் பெருமாளை சம்ஹாரம் பண்ணிட்டு வான்னு பெருமாள் பேர்ல பிரம்மாஸ்திரத்தை வீசினான். பிரம்மாஸ்திரம் எல்லாம் அஸ்திரங்களுக்கு வேணா பிரம்மமா இருக்கலாம், ஆனா பிரம்மத்தை தாக்கக்கூடிய அஸ்திரமா மாறுவதெல்லாம் நடக்குமா? இவனுக்கு அத்தனை ஞானம் இல்ல, முட்டாள். அதனால பரபிரம்மமான எம்பெருமான் மேல பிரம்மாஸ்திரத்தை போட்டா அதை அவனை கொண்டுடுவோம்னு நினைச்சுட்டு பெருமாள் பேர்ல பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். பெருமாள் பார்த்தார், பிரம்மாஸ்திரத்துக்குன்னு ஒரு மதிப்புண்டு, மந்திர பிரயோகத்தோட கூட செலுத்தப்படக்கூடிய அஸ்திரம். அதனால அதுக்கு சமானமா அல்லது அதுக்கு மேலான ஒரு ஆயுதத்தாலதான் பிரம்மாஸ்திரத்தை எதிர்கொள்ளணும். பிரம்மாஸ்திரத்தை விடவும் வசந்த ஒரு ஆயுதம் அப்படின்னா பிரம்மமான என்னுடைய சங்கல்ப சக்தி விசேஷமாக இருக்கக்கூடிய சுதர்சனம்னு சொல்லக்கூடிய என்னுடைய சக்கரம் தான் வசந்த ஆயுதம். இதுல இருந்து என்ன தெரியறது? பிரம்மாஸ்திரம் எல்லாம் சுதர்சன ஆழ்வானுக்கு முன்னே சூரியனுக்கு முன்னாலே விட்டில் பூச்சி போல, சுதர்சனனுடைய பிரபாவத்தின் முன்னால பிரம்மாஸ்திரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால விகடாட்சன் கடைசி பிரயோகமா எம்பெருமான் பேர்ல பிரம்மாஸ்திரத்தை போட எம்பெருமான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். எந்த சுதர்சன சக்கரம்? எம்பெருமானுடைய வலது திருக்கையிலே பிரயோக சக்கரமாக இருக்கக்கூடிய சுதர்சனனை, சக்கரராஜனை எம்பெருமான் ஏவினான். சிலையிலங்கு பொன் ஆழி மற்றொரு கை என்கின்றாளால் அப்படின்னு பரகால நாயகி மங்களாசாசனம் பண்ணது போல அடியவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா உடனே புறப்படுறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய பிரயோக சக்கரத்தினாலே எம்பெருமான் அந்த பிரம்மாஸ்திரத்தை எதிர்கொண்டான். சுதர்சனன் பிரயோக சக்கரன் போய் அந்த பிரம்மாஸ்திரத்தை அழித்து, அதே சுதர்சனன் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவின விகடாட்சனுடைய கதையே முடிச்சான். எம்பெருமாள் பெயர்லயே நீ பிரம்மாஸ்திரத்தை ஏவறியா? பெருமாளையே அழிக்க சொல்லி பிரயோகம் பண்றியா? பாகவதாலுக்கெல்லாம் இத்தனை இம்சம் பண்ணிண்டு ஏன் பண்றேன்னு பெருமாள் தட்டி கேட்க வந்த போது மன்னிப்பு கேட்டு சரணாகதி பண்ணாம பெருமாளை எதிர்த்து நின்று பெருமாளை சம்மரிக்கணும்னு பார்க்கிறியா? உன்னை நான் லேசில விட போறது இல்லைன்னு பெருமாள் சுதர்சன சக்கரத்தை ஏவினதோ விகடாட்சனுடைய பிரம்மாஸ்திரத்தை ஒழிக்கிறதுக்காக. அம்பை எய்தவனிற்கு அம்பை நோவானேன்னு சொல்வது போல அந்த பிரம்மாஸ்திரத்தையே ஒழித்தோம். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவினவனை நாம உண்டில்லைன்னு பண்ணணும்னு பொங்கும் கோபத்தோட கூட சுதர்சனர் வந்து விகடாட்சனுடைய கதையை முடித்தார். இப்போ திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் தன்னுடைய பிரயோக சக்கரத்தினாலே விகடாட்சனை சம்ஹாரம் பண்ணிவிட்டார். இதனால இத்தனை நாளா அவனாலே பாதிக்கப்பட்டு வந்த தபஸ்விகளான அத்தனை ரிஷிகளும் சந்தோஷமடைந்தார்கள். அவளுக்கெல்லாம் அபயம் கிடைச்சது. அதனால உலகம் சாந்தி அடைந்தது, இந்த லோகத்திற்கு சாந்தி ஏற்பட்டது. விகடாட்சன் முதலானவர்களாலே இருக்கக்கூடியதான பயம் ஒழிந்தது. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதன்னு பெருமாள் சாட்சியது போல எப்போதெல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் ஏற்பட்டு அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அப்போதெல்லாம் நான் வந்து அவதாரம் பண்ணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பேன்னு சொன்னானே கண்ணன். அந்த கண்ணன் கண்ணபுரமுடையானாக திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜனாக எழுந்தருளியிருக்கிறான். அன்னைக்கு கண்ணனா கீதையில சொன்னது மட்டுமல்ல, இங்கு கண்ணபுர நாயகனான சௌரி பெருமாளா அதை நடத்தியும் காட்டினான். விகடாட்சனையும் அவன் சேனையையும் சம்ஹாரம் பண்ணபடியினாலே அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் தலதூக்கி நின்னது. இந்த சந்தோஷத்தினாலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் விசேஷமா ஆனந்த கூத்தாடி ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டு எம்பெருமான் சௌரிராஜனை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடினா. தங்களுக்கு தொடர்ந்து ஹிம்சை பண்ணிட்டு வந்த தங்கள பல பேரை வறுத்து வாயில போட்டுண்ட விகடாட்சனை சம்ஹாரம் பண்ணினதற்காக அத்தனை ரிஷிகளும் எம்பெருமானுக்கு நன்றி தெரிவித்தார். தேவர்கள் கந்தர்வர்கள் இவாள்லாம் கூட அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ரீதியில எம்பெருமான போற்றி புகழ்ந்து ஸ்துதி பாடிக்கொண்டு பாட்டு பாடிண்டு நாட்டியம் எல்லாம் ஆடினா. ஆடலாலும் பாடலாலும் எம்பெருமான் சௌரிராஜன் ஆராதனம் பண்ணினா, மகிழ்வித்தா. பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் எம்பெருமான விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணினா. அவனுடைய வீர தீர பராக்கிரமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்த்தினா. விஸ்வக்சேனர் முதலான படைத்தளபதிகள்லாம் எம்பெருமான விசேஷமா புகழ்ந்தா. ரிஷிகள்லாம் எம்பெருமான சாஷ்டாங்கமா சேவித்து, எம்பெருமானே பக்தாலான எங்களுடைய மன கிளேசத்தை எல்லாம் போக்கி வைத்தீரையா. அதனால எங்களுடைய பிரார்த்தனை உமக்கு
பக்தாதங்கஹரர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட வேணும், அந்த திருநாமத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம், தேவரீர் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தா. பக்தாதங்கஹரர் அப்படின்னா பக்த ஆதங்க ஹரர், பக்தாளுடைய ஆதங்கத்தை அழிப்பவர். யார் அந்த பக்தா? இந்த ரிஷிகள் தான் அந்த பக்தா. அவளுடைய ஆதங்கம் என்ன? நிம்மதியா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ண முடியாம விகடாட்சனும் அவனை சேர்ந்தவாளும் போட்டு பிராணனை வாங்குறாளே, அவெல்லாம் ஒழியணும்ன்றது அவளுடைய ஆதங்கம். இவா சரணாகதி பண்ணதை கேட்டு இவாளை சோதிக்காம காலம் கடத்தாம அந்த க்ஷணமே இதுக்காக தான் நான் பிரயோக சக்கரம் பிடிச்சுட்டு காத்துட்டு இருக்கேன், யாரானும் கூப்பிட மாட்டீங்களான்னு காத்துட்டு இருக்கேன், கூட்டங்கோ உடனே வந்துட்டேன்னு சொல்வது போல சபரி பெருமாள் போய் தன் சேனைகளோடு கூட விகடாட்சனை சம்ஹாரம் பண்ணி பக்தாலான ரிஷிகளினுடைய ஆதங்கத்தை ஹரித்தார், அழித்தார், இல்லாமல் பண்ணினார். அதனால பக்த ஆதங்க ஹரர் அப்படின்னு திருநாமம் அவருக்கு. அப்படின்னா பக்தர்களுடைய மனக்லேசத்தை போக்குறவர்னு அர்த்தம். தேவரீர் பக்தாதங்க ஹரர் என்கிற திருநாமத்தை சாத்திக் கொண்டு சேவை சாதிக்க வேணும். இந்த பெயராலே தேவரீர் வழங்கப்பட்டால் இந்த பெயரை கேள்விப்படுற பக்தாலாம் நமக்கு எத்தனை மனசு கஷ்டம், எத்தனை மனக்லேசம், எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இந்த பெருமாள் அழிச்சுடுவார், இவரிடத்துல முறையிட்டா போறோம். இவர் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி நமகான்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடியதான ஆதங்கத்தை கிளேசத்தை வெளியிட்டா இந்த பெருமாளே சொஸ்தமாக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை வரும் எல்லாருக்கும். அந்த மகா விசுவாசத்தினால தேவரீர் இடத்துல வந்து அவ பயம் நீங்க பெற்று நிம்மதியா இருப்பா. அதனால எங்களுக்கு அனுகிரகம் பண்ணின இந்த சரித்திரத்தை எல்லோரும் நினைவு கூறும்படியாக இந்த திருநாமத்தை ஏற்க வேணும்னு பிரார்த்திச்சா. சரின்னு பெருமாளை ஏத்துட்டார். அதுல இருந்து சபரி பெருமாளுக்கு பக்த ஆதங்கஹரர் அப்படின்றதும் ஒரு திருநாமம். பெருமாளுக்கு எல்லாருமா நன்றி தெரிவிச்சுட்டு ரிஷிகள்லாம் பழையபடி உத்பலாவதிக விமானத்திலும் சுற்றியும் இருந்து கொண்டு கிருஷ்ணாரண்யத்துல தபஸ் பண்ண ஆரம்பித்தா. எம்பெருமான குறித்து யோகிகள்லாம் யோகம் பண்ண ஆரம்பித்தா. தேவர்கள்லாம் எம்பெருமானுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவளுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தா. அன்னையிலிருந்து கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல நான் எப்போதும் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உத்பலாவதக விமான நிழல்ல பிராட்டியோடு கூட எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறேன். அடியவர்கள் எப்ப கூட்டாலும் கூட்ட குரலுக்கு வந்து உங்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய பயாரி, பயத்தை ஹரிக்கக்கூடிய பய ஆசனனா பயாரியா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு பொங்கும் கோபத்தோடே இருக்கக்கூடிய பிரயோக சக்கரத்தை சாந்திப்படுத்தி அழகா சதா சர்வாங்க சுந்தரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பழைய ரூபத்தை அடைந்து வேடுவன் திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டு இப்போது நாமெல்லாம் சேவிக்கும்படியா நீலமேக பெருமாளா சபரி பெருமாளா உத்பலாவதக விமான நிழல்ல போய் நின்றுட்டார் பெருமாள். இன்றும் பெருமாள் இப்படி சதா சர்வாங்க சுந்தரனா பரமசாந்த மூர்த்தியா சௌசீல்யத்தோட அழகா சௌலபியமா இருந்துருக்கேன்னு நினைக்காதங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் உடனே வேடுவனா மாறி வந்து சம்ஹாரம் பண்ணிடுவேன், அதுக்கு சித்தமாதான் பிரயோக சக்கரத்தை விடிச்சுட்டு இருக்கேன் பாருங்கோ அப்படின்னு சொல்றது போல எம்பெருமான் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு விசேஷமா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டு திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்தபடியா பரம பவித்திரமான நித்திய புஷ்கரணி கரையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு அனுபவிச்சுட்டே இருக்கோம். அந்த நித்திய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடையதான மகாத்மியம் இப்போ பாண்டிய தேசத்திலே மணலூர்புரம் அப்படின்னு ஒரு இடம். அந்த ஊர்ல பெரிய வள்ளலா, எல்லா காரியங்களையும் நன்னா பண்ணி முடிக்கிறதுல சமர்த்தனா, நேர்மையானவனா, நியாயமானவனா, சுத்தமானவனா, மகாவீரனா, நீதிமானா, எப்போதும் தர்மத்தின்படியே வாழறவனா சித்தஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த சித்தஸ்ரவஸ் சொல்லக்கூடிய ராஜா ஒரு பாண்டிய ராஜா. பாண்டிய நாட்டுல மணலூர்புரம்னு சொல்லக்கூடிய ஊரை தலைநகராக கொண்டு ராஜ்யம் பண்ணிட்டு வந்த ராஜா. ரொம்பவும் நல்லவன், பரம விஷ்ணு பக்தனும் கூட இவன். அந்த சித்தஸ்ரவஸுக்கு புரு, வீரன், சுஷேனன் அப்படின்னு 3 பிள்ளைகள் உண்டு. அதே மாதிரி உத்தமை அப்படின்னு ஒரு பெண்ணும் உண்டு. 3 பிள்ளைகள் ஒரு பெண்ணானபடியினாலே அந்த 3 பிள்ளைகளை விட அந்த ஒரு பெண்ணிடத்திலேயே அதிகமான அன்பு வைத்திருந்தான் சித்தஸ்ரவஸ். பொதுவா அம்மாக்களுக்கு பிள்ளைகளை பிடிக்கிறதும் அப்பாக்களுக்கு பெண்களை பிடிக்கிறதும் லோக விவகாரம் தானே, பார்த்துன்னு தானே இருக்கும்.
விசேஷமா 3 பிள்ளைகள் இருக்கா, ஒரே பொண்ணுன்றதுனால தன் கண்ணாட்டமா நினைச்சு உத்தமைய பரிபாலிச்சுட்டு வந்தான் சித்தஸ்ரவஸ். அந்த உத்தமையும் அப்பாவிடத்துல ரொம்பவும் அன்போடும் பாசத்தோடும் கூட இருந்துட்டு இருந்தா. பெண்ணிடத்துல அதிகமான அன்புன்னு சொன்னாலும் பிள்ளைகளை மனைவியை பிடிக்காதுன்னு கிடையாது. அவளிடத்துல ரொம்ப அன்போடு கூட இருந்தான். குடும்பத்தோடு கூட நேரம் எல்லாம் செலவிடுவான். அவளை அழிச்சுட்டு தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவான். அவளை அழிச்சுட்டு நிறைய யாத்திரை எல்லாம் கூட போவான். ஜனங்களை நன்னா பார்த்துட்டு குடும்பத்தை கைவிடக்கூடிய சாதாரண அரசன் அல்ல, அல்லது குடும்பத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஜனங்களை கைவிடக்கூடிய மோசமான அரசனும் அல்ல. ஜனங்களை எத்தனை தூரம் கண்ணா பார்த்து ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி குடும்பத்தையும் நன்னா பார்த்துக்க கூடியவன். ஒரு சமயம் உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. உத்தராயண புண்ணிய காலத்திலே புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடினா மத்த நாள்ல தீர்த்தமாடுறதை விட விசேஷமான சாநித்தியத்தினால நிறைய பாவங்கள் போய் விசேஷமான புண்ணிய பலன்கள்லாம் ஏற்படும், மோட்சமே கூட கிடைக்கும்னு ஒரு நதிக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த மாதிரி உத்தராயண புண்ணிய காலத்துல திருச்சேரையில சார புஷ்கரணியிலே, திருக்கண்ணபுரத்துல நித்திய புஷ்கரணியிலே, தாமிரபரணி தீர்த்தத்துல இந்த மாதிரி பல தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடுறது விசேஷம் அப்படின்னு பல புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கெல்லாம் போக முடியலன்னாலும் அவாவா பக்கத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல போய் உத்தராயண புண்ணிய காலத்துல ஸ்நானம் பண்றதுன்றது ஒரு விசேஷம். அந்த மாதிரி தன் ஆமடையா, தன் பிள்ளைகள், தன் பெண்ணான உத்தமை இவாளை எல்லாம் அழிச்சுண்டு இந்த சித்தஸ்ரவஸ்து சொல்லக்கூடிய பாண்டிய ராஜா உத்தராயண புண்ணிய காலத்துல புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணணும்னு தாமிரபரணி நதிக்கு போனான். ஆழ்வார் திருநகரி, நவத்திருப்பதி முதலிய தேசங்கள்ல சூழ்ந்திருக்கக்கூடியதான தாமிரபரணி நதியில போய் தீர்த்தமாடணும்னு போனான். தீர்த்தம் அப்படி கரை புரண்டு போறது வெள்ளம், வற்றாத ஜீவநதியா பிரவகித்து ஓடுறது, அப்படி அடிச்சுட்டு போறது ஜலம். இப்படி அடிச்சுட்டு போறது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா தீர்த்தமாடணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அந்த ஜலத்துல இறங்கினா எல்லாரும். அப்பாவும் பொண்ணு ஒரு பக்கம் நிக்கிறா, அம்மா ஒரு பக்கம் நிக்கிறா, குழந்தைகள்லாம் ஒரு பக்கம் நிக்கிறா. தன் பெண் மேல ரொம்பவும் கருணை, ரொம்பவும் அக்கறை அதிகம் ராஜாவுக்கு. ஒரே பொண்ணு அடிச்சுட்டு போயிட போறான்ற பயத்துல நான் புடிச்சுக்கிறேன் குழந்தை, நீ ஸ்நானம் பண்ணுன்னு அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு தன்னோடைய வச்சுட்டான் பொண்ணு. உத்தமைன்னு சொல்லக்கூடிய பெண்ணும் சித்தஸ்ரவஸ்து சொல்லக்கூடிய தந்தையும் ராஜாவும் ராஜாவனுடைய பொண்ணும் தீர்த்தமாடுறதுக்கு நதியில இறங்கினான். இவன் நதியில இறங்கின அந்த க்ஷணம் ஒரு ஆச்சரியம் நடந்தது. அப்படி பெருக்கெடுத்து போய் வற்றாத ஜீவநதியா பாஞ்சுன்னு இருந்த தாமிரபரணி திடீர்னு ஜலம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு சொட்டு ஜலம் கூட இல்லாம, ஈரம் கூட இல்லாம மொத்த தாமிரபரணி ஜலமும் வறண்டு போயிடுச்சு. ஒரே மணல் பாங்கா பாலைவனமாட்டமா காட்சி கொடுக்கறது அந்த இடம். பிரவாகமா தாமிரபரணி ஓடிட்டு இருந்த இடத்துல வெறும் வாய்க்கால் ஆட்டமா பாலைவனமாட்டமா காட்சி தரது அந்த இடம். எல்லாருக்கும் ஆச்சரியம், திடுக்கிட்டு போனா எல்லாரும். அதை விட பெரிய ஒரு அதிர்ச்சி, இந்த தாமிரபரணி ஜலம் மறைஞ்ச ஒரு க்ஷணத்துல சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய ராஜாவும் உத்தமைன்னு சொல்லக்கூடிய பெண்ணும் அப்பா பொண்ணு 2 பேரும் காணாத போயிட்டா. முதல்ல தாமிரபரணி ஜலம் காணும், அந்த அதிர்ச்சியில இருந்தே இவரால மீள முடியல. அதோட கூட அப்பாவும் பொண்ணும் காணாத போயிட்டா. இந்த சகோதரா 3 பேரும் தாயாரும் தன் கணவனை, தன் பெண்ணை நினைத்து வருந்தினா, தன் சகோதரியை நினைத்து வருந்தினா. அழ ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் ஒன்னாதான் வந்தோம், இதுவரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது கூட இல்ல, கதையில கூட கேள்விப்பட்டது இல்ல. இப்படி பிரவாகமா ஓடிட்டு இருக்கிற ஜலம் வேகம் குறையலாம், இல்ல வேகம் அதிகரிக்கலாம், கரை புரண்டு ஓடலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா இத்தனை வேகமா பிரவகிச்சுட்டு இருந்த ஜலம் பாலைவனமாட்டமா ஒரு க்ஷணத்துல மாறிடுமா? ஜலம் எங்க மாயமா போயிடுதுன்னு தெரியல, என்ன நடக்கிறதுன்னு தெரியல, அபசவனமாட்டம் படுறதே அப்படின்னு என்ன நிலைமைன்னே புரிஞ்சுக்க முடியாதபடினால பயத்துல இருந்தா வாழலாம். அதை விட கொடுமையா தங்க மேல ரொம்பவும் அன்போடு இருக்கக்கூடிய தங்கள் பிரீத்திக்கு பாத்திரமான தகப்பனும் சோதரியும் காணமேன்னு அவெல்லாம் வருத்தப்பட்டு திடுக்கிட்டு போயிட்டா. ஜனங்கள்லாம் வந்தா, இந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதே இல்ல, என்னன்னு தெரியல, நீங்க கவலைப்படாதங்கோ, நம்ம ராஜா ரொம்ப தர்மிஷ்டர், நியாயமானவர், அந்த பொண்ணும் ரொம்ப தங்கமான பொண்ணும், 2 பேரும் திரும்ப வந்துடுவா, கவலைப்படாதங்கோ. இது என்ன மாயா காரியம்னு தெரியல, என்ன தெய்வ லீலைன்னு தெரியல, எப்படியோ அவ 2 பேரும் நல்லவா, நல்லதே நடக்கும், திரும்ப வருவா, தைரியமா இருங்கன்னு இவாளுக்கு ஆறுதல் சொன்னான். ஆறுதல் சொன்ன போது சித்தஸ்ரவஸ்தனுடைய மனைவியும் அவனுடைய 2 குமாரர்களும், அதாவது வீரன் சுஷேனன்னு சொல்லக்கூடிய 2 குமாரர்களும்,
சித்தசிரவஸ்துடைய ஆமடையாலும் நாம அரண்மனைக்கு போலாம், இவெல்லாம் சொல்றது போல அப்பாவும் பொண்ணும் திரும்ப வந்துடுவான்னு நம்பிக்கையா அந்த இடத்த விட்டு புறப்பட்டா. நடக்கிறதெல்லாம் ஒன்னும் புரியல, தெய்வாதீனமா நடக்கிறது. இவ யாருக்கும் துரோகம் எல்லாம் பண்ணதில்லை, தெய்வம் கொண்டாந்து சேர்த்துடாவால அப்படின்னு தெய்வத்து மேல பாரத்தை போட்டு அவெல்லாம் புறப்பட்டு போயிட்டா. ஆசிரமத்துக்கு போட்டா, ஆத்துக்கு போட்டா அவள்லாம். இந்த புருன்னு சொல்லக்கூடிய ராஜகுமாரன் இருக்கானே, அவன் தான் மூத்தவன், எல்லாருக்கும் ஜேஷ்டன். 4 பேர்ல அவன் தான் மூத்தவன். அவனுக்கு மட்டும் மனசு என்னமோ பண்றது. அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, ஒரு பிரதிஜை எடுத்துட்டான். அப்பாவும் தங்கையும் திரும்பி வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன், ஒரு வேளை ஆகாரம் சாப்பிட மாட்டேன், இப்படி சாதம் வாயில போகாது, துளி தீர்த்தம் சாப்பிட மாட்டேன். என் உயிரினும் மேலான என் தந்தையும் தங்கையும் எங்க போனா அவளுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியாத என் சரீரத்தை நான் ரட்சித்துக் கொள்ள மாட்டேன். வந்தா அவளோட தான் வருவேன், இல்லைன்னா அவ வர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து என் பிராணனை இங்கே விடுறேன், அவ போனபடி நானும் போயிடுறேன்னு அவன் சொன்னது போலவே அந்த நதிக்கரையிலேயே தங்க ஆரம்பிச்சுட்டான். அவ எப்படி மறைஞ்சாலும் அப்படியே திரும்ப வரணும், வருவான்னு ஊர்ஜனங்கள் எல்லாம் சொல்றா. இத்தனை பேரும் சொல்றா, அவளுடைய வாக்கு பலிக்கும், வந்தாலானா அவளை அழிச்சுட்டு போலாம் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டான். அவன் அங்கேயே நிரந்தரமா தங்கிட்டான். அப்போ இந்த ராணியும் மத்த 2 குமாராலும் அவ வரச்ச வரட்டும் அப்படின்னு அரண்மனைக்கு போனாலே, அவ போய் அரண்மனையில ராஜசபையில நடந்ததெல்லாம் சொன்னான். இவன் நல்ல ராஜா, யாரையும் பகச்சின்றதில்ல, யாருக்கும் கெடுதல்லாம் பண்ணதில்லை, அதனால நிஜமாவே இவன் காணாத போயிட்டான்னு சொன்ன உடனே எல்லாரும் துடிச்சு போயிட்டா, தவிச்சு போயிட்டா. அங்க இருக்கிற மந்திரி சபையில மந்திரிகள்ல ரொம்பவும் நல்ல மந்திரி சுனீதின்னு பேர் அவருக்கு. அந்த மந்திரி என்ன பண்ணார், அப்படியா ஆச்சரியமா இருக்க அரசியாரே, நான் நேத்து ஒரு சொப்னம் கண்டேன், அதுவும் நேத்து பிம்மால வெடிகாத்தால ஒரு கனவு கண்டேன். அந்த கனாவுல ஏதோ நான் கண்டேன்னு அதை சொல்றேன், அதுல நடந்ததுக்கும் இப்ப நீங்க சொல்ற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோன்றது அப்படின்னு தன்னுடைய சொப்னத்தை சொல்ல ஆரம்பித்தான் சுனீதி. நல்லா நீளமா வசந்த பார்க்க ரொம்ப அழகா ஒரு பொண்ணு வந்தா என் சொப்னத்துல. அந்த பொண்ணு என்ன பண்ணினான்னா, நேரா நம்ம அரண்மனைக்கு வந்தா, ராஜசபைக்கு வந்தா. அப்போ நம்ம ராஜா அவருடைய ஆசனத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, தர்பார்ல சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல அவருடைய பெண்ணான உத்தமா செல்லமா அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அப்பாவும் பொண்ணும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, சேர்ந்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ 2 பேர் கழுத்துலயும் ஒரு கயிறை போட்டு சுருக்கு போட்டு அந்த கயிறை ஒரு இழுத்தா வேகமா பலம் கொண்டு அந்த பொண்ணு. அப்பாவும் பொண்ணும் தபார்னு தரையில போய் விழுந்தா. விழுந்த க்ஷணம் அந்த பொண்ணையும் காணும், கைத்தையும் காணும், அப்பாவையும் காணும், பொண்ணையும் காணும், 4 பேரும் ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போயிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து போனபடியே நம்ம ராஜாவும் உத்தமான்னு சொல்லக்கூடிய அவருடைய பெண்ணும் நல்லபடியா திரும்ப வந்துட்டா. அவ 2 பேருடைய கழுத்துலயும் சுருக்கு போட்டு இழுத்து தள்ளினாலே பலம் கொண்டு, அவளுக்கு ஏதான அடிபட்டிருக்கோ, அவளுடைய சரீரத்துல ஏதான அடிபட்டு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறதோ, காயம் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு வித்தியாசமும் தெரியல, எப்படி விழுந்தாலும் அப்படியேதான் இருக்காவா. ஒரு சின்ன காயமும் ஒரு மாறுதலும் ஒண்ணும் இல்லை, நல்லா ஸ்வஸ்தமா இருக்கா. ராஜாவானவர் எதுவுமே நடக்காதது போல மலர்ந்த முகத்தோட கூட சிரிச்சுட்டே வந்து எல்லாரும் சௌக்கியமா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நன்னா இருக்கேன்னு சொல்றது போல வந்து கம்பீரமா தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்ட. அவருடைய பொண்ணான உத்தமாவும் அப்பா மடியில வந்து உட்கார்ந்துட்டா. இதனா சொப்னத்துல பார்த்தேன்னு அவன் சொல்லிட்டு சொன்னான், நீங்க சொல்ற நான் சொப்னத்துல கண்டதுபடிதான் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நடந்திருக்கு. அப்பாவையும் பொண்ணையும் கைத்தை கட்டி இழுத்துன்னு போனாலே அவதான் இவாள மறைய வச்சிருக்கா. ஆனா அந்த சொப்னத்துல நடந்தபடி அவ 2 பேரும் எந்த சேதாரமும் இல்லாமல் திரும்ப வந்து சேருவா, பழையபடி ராஜா ராஜ்யம் பண்ணுவார், சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா சொப்னத்துல நடந்தது நிஜத்திலேயே நடந்திருக்கு. அதனால அவ எந்த சேதாரமும் இல்லாமல் திரும்பி வந்து சுகமா இருக்கிறதும் நடக்கும்னு நம்பலாம். ராஜா ரொம்ப தர்ம ரீதியிலான தர்மிஷ்டர், பொண்ணும் ரொம்ப தங்கமானவோ, ஒரு பாவம் அறியாதவோ, அவளுக்கு சொப்னத்தின்படி ஒன்னும் நடக்காது, கவலைப்படாதங்கன்னு ஆறுதல் சொன்னார். சொல்லிட்டு
ஊர் மக்களுக்கெல்லாம் கூட, தேசத்து மக்களுக்கெல்லாம், பிரஜைகளுக்கெல்லாம் கூட ஆறுதல் சொன்னார். நம்ம ராஜா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவர், சொப்னத்துல பார்த்தே நல்லபடியா வந்துடுவார், அவரை நினைச்சு யாரும் கவலைப்படாதங்கோ, அவர் நன்னா திரும்பி வரணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான் எல்லாருக்கும். இத சொன்னதுக்கு அப்புறமும் எது எப்படி இருந்தாலும் அப்பாவும் தங்கையும் இல்லாம அவளை அழிச்சுட்டு வராமன்னு ஆத்துக்கு வரமாட்டேன், நீங்கள்லாம் போங்கோ அப்படின்னு மந்திரி உள்பட எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த புருன்னு சொல்லக்கூடிய ராஜகுமாரன் மாத்திரம் தாமிரபரணி கரையிலே இருந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணன், ரிஷி அல்ல, தேவர் அல்ல, நம்மளாட்ட மனுஷ பிராமணர் ஒருத்தர், ஆனா அவர் ஆகாசத்துல சஞ்சரிக்க கூடியதான வரம் பெற்றவர், அனுகிரகம் பெற்றவர், அந்த சக்தி உண்டவருக்கு. ஆகாசச்சாரின்னு பேரு. தரையில நடக்கிற மாதிரி ஆகாசத்திலையும் அவரால் சஞ்சாரம் பண்ண முடியும், நாரதராட்டமா தேவர்களாட்டமா. அவர் அப்படியே ஆகாச மார்க்கமா தாமிரபரணி நதிக்கு மேல வரார். வந்தா வறண்டு போன பாலைவனமான நதியை பார்த்தார். அந்த நதியினுடைய கரையில அன்ன ஆகாரம் இல்லாமல் கிட்டத்தட்ட பாதி பிராணன் போன நிலையில இந்த புருன்னு சொல்லக்கூடிய ராஜகுமாரன் அப்பாவையும் தங்கையும் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறதையும் பார்த்தார். இப்படியும் ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா? மத்த பிள்ளைகள் ஆம்படையாலாம் வருவார் அப்படின்னு போயிட்டா, இவன் அவா இல்லாம வரமாட்டேன்னு அன்ன ஆகாரம் இல்லாம இப்படி இங்க சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கானே, இந்த மாதிரி ஒரு உறவை பார்க்க முடியுமா? ரொம்ப நல்லவனா இருக்கான், பாவம், இவனுக்கு தைரியம் சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம், என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம்னு அந்த பிராமணர் ஆகாச மார்க்கத்திலேருந்து இறங்கி இவன் பக்கத்துல இவன் முன்னால வந்து நின்னர். யாரோ ஒரு பிராமணர் நம்ம முன்னால வந்திருக்காருன்னு எழுந்து அவரை சேவித்தான், நமஸ்காரம் பண்ணினான், அவரை உபசாரம் பண்ணினான். சுவாமி சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை பாட்டுமா நல்லா பிராமணர் ஆட்டமா தெரியறது, ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க மகா யோகி, உங்களை மாதிரி மகனை சேவிக்கிறதெல்லாம் பெரிய அனுகிரகம், நான் சேவிச்சுக்கிறேன். நானே இங்க ஒண்ணும் இல்லாம இருக்கேன், அதனால உங்களுக்கு எதுவும் கொடுத்து உபச்சாரம் பண்ண முடியல, வெறும வாயால உபசரிக்கிறேன், ஏத்துக்கணும், என்ன மன்னிக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லவனா பேசினான். பாவம், அவரும் அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு அவன் அனுகிரகம் பண்ணினார். அனுகிரகம் பண்ணிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ கவலைப்படாத, முதல்ல உன் அப்பாவும் உன் தங்கையும் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். சுனீதி சொன்னபடி சொப்னத்திலே கண்டபடி அவ 2 பேரும் நிச்சயம் திரும்ப வந்துடுவா. அவளை நினைத்து நீ கவலை கொள்ளாதே, நான் என்ன நடந்ததுன்னு உனக்கு தீர்க்கமா சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார் அந்த பிராமணர். அவர் சொன்னார், நான் மணலூர்ல வாழ்ந்த மாதவ சர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணருக்கும் சோமவல்லின்னு சொல்லக்கூடிய அம்மாவிற்கும் பிறந்தவன். எனக்கு வலாக கண்ணு பேரு. மணலூர்ன்றது மணலூர்புரம்னு சொல்வது சித்தஸ்ரவஸ் ராஜ்யம் பண்ணிட்டு வந்த தேசம். அந்த ஊர்ல அக்ரஹாரத்துல மாதவ சர்மான்ற ஒரு பிராமணருக்கும் சோமவல்லின்ற ஒரு அம்மாவிற்கும் பிள்ளையாக பிறந்தவர் இந்த வலாகன்னு சொல்லக்கூடிய பிராமணர். அவளுடைய பிள்ளையா நான் பிறந்த போது என்ன பிரசவிச்சுட்டோ, பிரசவத்துல என் அம்மா போயிட்டா. எனக்கு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணாவிட்டு என் அப்பா போயிட்டார். எனக்கு அம்மா அப்பா இல்லாம தான் நான் வளர்ந்தேன். என்னிடத்துல கருணை கொண்டு என் ஆச்சாரியன் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைன்னு எனக்கு சாதம் போட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்கு வேதாந்தங்கள், சாஸ்திரங்கள், பிரம்ம வித்யா, அஷ்டாட்சர மகாமந்திரம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி என்ன விசேஷமா அனுகிரகித்தார். நான் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு சித்தி பெற்றிருக்கிறேன் அப்படின்னா எங்க ஆச்சாரியன் பண்ணின அனுகிரகம் தான் அது. சாப்பிடுறதுக்கு சாதம் போடுறதுக்கு ஆள் இல்லாம, தாய் தோப்பனார் இல்லாம இருந்துட்டு என்னை என் ஆச்சாரியன் தன் சொந்த பிள்ளையா பாவித்து என் சரீரத்தையும் போஷித்து வளர்த்தார். சாதம் போட்டு என்ன நன்னா ரட்சித்து காப்பாத்தினார், ஆபத்துல காப்பாத்தினார். அவரால் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கேன், உயிரோடு இருக்கேன். அதோடு வேதாந்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினார், சாஸ்திரங்களை எல்லாம் கத்துட்டேன். மோட்ச மார்க்கத்துல ருச்சியை ஏற்பட்டுடுத்து எனக்கு. நான் மோட்சம் போனோம், அதுக்கு என்ன வழின்னு கேட்டேன். திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினாலே மோட்சம் போகலாம். திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபித்து பெருமாள பக்தியோகத்தினால சாட்சாத்காரம் பண்ணலாம், அல்லது திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினால சரணாகதி பண்ணியும் மோட்சம் போலாம்னு என் ஆச்சாரியன் எனக்கு திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை, நாராயண மகாமந்திரத்தை, மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை எப்படி ஜபிக்கணும், எங்க ஜபித்தா பெருமாளை பிரத்யட்சமா சேவித்து மோட்சம் போலான்னு நான் கேட்டேன். அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி கஷேத்திரமான திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல போய் ஜபித்தையானா ரொம்ப சீக்கிரம் உனக்கு மந்திர சித்தி ஏற்பட்டு அந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய ஸ்வரூபமா சேவை சாதிக்கிற சவரி பெருமாளை நீ நேர சேவிக்கலாம்.
அவரிடத்துல நீ மோட்சம் கேட்டியானா பெருமாள் உனக்கு மோட்சம் மட்டும் அல்ல எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு என் ஆச்சாரியன் சொன்னார். அவரை சேவிச்சுட்டு அவர் அனுமதி பெற்றுக் கொண்டு உடனே நான் திருக்கண்ணபுரத்துக்கு போயிட்டேன். தினம் நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடின்று நித்திய புஷ்கரணி கரையில திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை பல ஆவர்த்திகள் ஜபிச்சுண்டு நித்தியமும் எல்லா காலங்கள்லயும் உட்பலாவதக விமானத்துக்குள்ள இருக்கிற சபரி பெருமாளை சேவிச்சுண்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்தேன். பெருமாள் ஒரு சக்தியா எனக்கு கொடுத்தார். அதுல ஒண்ணுதான் ஆகாச மார்க்கமா என்னால சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி, ஆகாச கமன சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி. திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுடைய அனுகிரகம் அவர் கொடுத்த வரத்தினாலதான் நான் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்தது. இன்னும் பல வரங்கள் கொடுத்தார் பெருமாள். என்ன நடக்கிறதுன்னு ஞான திருஷ்டினால தெரிஞ்சுக்கக்கூடிய வரத்தை எல்லாம் பெருமாள் கொடுத்தார் எனக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அஷ்டாட்சர மகாமந்திரம் மோட்சம் மட்டும் தராது, மோட்சம் தான் இருக்கிறதுல வசந்த பலன். அதோடு கூட ஐகிகமான இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலன்களையும் கொடுக்கும். அஷ்டாட்சர மகாமந்திரத்தினால ஜபிக்கிறவாளுக்கோ சரணாகதி பண்றவாளுக்கோ வாழும் வரை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து வாழ்க்கையினுடைய இறுதியிலே மோட்சமும் கொடுக்கும்னு தான் அர்த்தமே தவிர வெறும் மோட்சம் மட்டும்தான் கொடுக்கும்னு இல்லை. இக பர சுகங்கள் அனைத்தையும் அருளக்கூடியது திருவஷ்டாட்சர மகாமந்திரம்னு தெரிஞ்சுக்கணும் இங்க புராணத்திலேருந்து. இப்படி பெருமாளுடைய அனுகிரகத்தினால விசேஷமா நான் எல்லா சக்தியும் பெற்றேன். நான் பெருமாளை சேவிச்சுட்டு மற்ற திவதேசங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், புராண ஸ்தலங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் அங்கெல்லாம் யாத்திரை போகணும்னு பிரார்த்திச்சேன் பெருமாளை. பெருமாள் சரி போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகிச்சார். அதனால பெருமாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு நான் ஆகாச மார்க்கமா பல புண்ணிய நதிகளிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தாமாடிக்கொண்டு பல மகான்களை போய் சேவித்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வடக்கே மேரு பர்வதத்திலிருந்து வடதிசையில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்லயும் தீர்த்தாமாடி புண்ணிய கஷேத்திரங்கள் திவதேசங்கள் எல்லாம் போய் பெருமாளை சேவித்து திரும்பவும் திருக்கண்ணபுரத்துக்கு வந்து நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடி திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவித்து திருக்கண்ணபுரத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய தட்சிண தேச திவதேசங்களை எல்லாம் போனோம்னு ஆகாச மார்க்கமா வந்துட்டு இருக்கிறச்ச திருக்கண்ணபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கு மேல வந்தேன். வந்த போது இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டே போனேன். அப்படி தாமிரபரணியில தீர்த்தாமாடி அங்க பெருமாள்களை எல்லாம் சேவிச்சுண்டு ராம சேது இருக்கக்கூடிய இடத்துல சேது ஸ்நானம் பண்ணி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணினா விசேஷம் அப்படின்றதுக்காக ரொம்பவும் சிறு வயதிலேயே மறைந்த என் தகப்பனாருக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும், அமாவாசை நெருங்கெடுத்தோன்னு நான் தாமிரபரணியில இருந்து நேர சேத்துவுக்கு போயிட்டேன். சேத்துவுல போய் தீர்த்தாமாடி அமாவாசை தர்ப்பணம் பண்ணினேன். அப்படி போன போது அங்கு சேது தீர்த்தத்தை காணவில்லை. இதே மாதிரிதான் ஒன் விஷயத்துல என்ன நடந்ததோ, நீங்கள்லாம் தீர்த்தாமாட வந்த போது தாமிரபரணி எப்படி மறைஞ்சு போயிடுத்தோ அதே மாதிரி நாங்க தீர்த்தாமாடணும்னு போகிறச்ச திருப்புல்லாணி சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சேது தீர்த்தம் மறைஞ்சு போயிடுத்து. ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து, அதிர்ச்சியாவும் போயிடுத்து. பித்ரு தினமான அமாவாசை வந்துடுத்தோ, இப்ப தீர்த்தம் இல்லைன்னா எப்படி தீர்த்தாமாடி தர்ப்பணம் எல்லாம் பண்றதுன்னு நிறைய பேர் பயந்தா. அதே மாதிரி தீர்த்தம் மறைந்ததே என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு தெரியல, அதிர்ச்சியா போயிடுத்து. இது வரைக்கும் அப்படி எல்லாம் பார்த்தது இல்லை, புதுசா இருக்கேன்னு நினைச்சுட்டோம் நாங்கெல்லாம். எதனால இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த க்ஷேத்திர சம்பந்தமுடைய ரிஷியான அகஸ்தியரை பார்க்கலான்னு இப்ப அகஸ்தியர் எங்க இருக்காருன்னு ஞான திருஷ்டினால பார்த்தேன். அவர் மலைய பர்வதம்னு சொல்லக்கூடிய மலையில இருக்காருன்னு தெரிஞ்சுட்டேன். அங்க அகஸ்தியரை பார்க்கலான்னு மலைய பர்வதத்திற்கு போனேன். நான் அங்க போய் பாக்குறச்ச அவர் அங்க இல்ல. எங்க இருக்காருன்னா மலைய பர்வதத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுட்டேன். மலைய பர்வதத்துக்கு போன போது அவர் அங்க இல்ல, அங்க இருந்து மறைஞ்சுட்டார். அப்போ அகஸ்தியருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தன் என்ன வரவேற்று எனக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி சாதம் எல்லாம் போட்டு என்ன வரவேற்று, கவலைப்படாதங்கோ அகஸ்தியர் நீங்க வரத்துக்கு முன்னால வரைக்கும் இங்கதான் இருந்தார், இப்பதான் புறப்பட்டு பிரம்மலோகத்துக்கு பிரம்மாவை பார்க்கணும்னு போனார். கூடிய சீக்கிரம் பிரம்மாவை பார்த்து போன காரியம் ஆனா விட்டு திரும்பவும் ஆசிரமத்துக்கு திரும்பிடுவார். நீங்க கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்தீங்களான்னா அகஸ்தியர் பிரம்மலோகத்துல இருந்து திரும்பினா அவரை சேவிச்சுட்டு எதுக்காக வந்தீங்களோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு அந்த சிஷ்யன் சொன்னான். உடனே அவன் ஒரு நாள் தங்கினான். இந்த பிராமணன், இந்த வலாகன் ஆகாச சஞ்சாரியான பிராமணன் ஒரு நாள் தங்கினான். மறுநாள் அகஸ்தியர் வந்தார்.
வந்த உடனே அகஸ்தியரை சேவித்தான். சுவாமி உங்களை சேவிக்கணும்னு தான் வந்தேன், அனுகிரகம் பண்ணுங்கன்னு அவரை சேவித்தான். யாரப்பா நீ, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு கேட்டார். நான் என்னை பத்தி சொல்லிட்டேன், நான் வளாககன், திருக்கண்ணபுரம் பெருமாள் அனுகிரகத்தினால விசேஷமான சக்திகளை எல்லாம் வரமாக பெற்றவன். நான் அப்படி தீர்த்தமாடுறதுக்காக சேத்துவுக்கு போன போது, சேத்து ஸ்நானம் பண்ணலான்னு போன போது சேத்து தீர்த்தம் மறைஞ்சு போயிடுத்து. அதே மாதிரி தாமிரபரணி தீர்த்தமும் மறைஞ்சு போனதை பார்த்தேன். இப்படி வழியார புண்ணிய தீர்த்தங்கள்லாம் திடீர்னு மறையிறது, எதனால மறையிறதுன்னு மகா ஞானியான உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அகஸ்தியர், நானும் அந்த காரணமா தான் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வர. இப்போ உனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நீ எங்க போனா நிவர்த்தி பண்ணிக்கலாமோ அந்த சரியான இடத்துக்கு தான் வந்துட்டுக்க. வளாகக்கா, உனக்கு மட்டுமல்ல என் சிஷ்யால் உள்பட எல்லாருக்கும் சொல்றேன், எதனால புண்ணிய தீர்த்தங்கள்லாம் மறைந்ததுன்னு சொல்றேன், நன்னா கேளுங்கன்னு அகஸ்தியர் சொன்னார். தீர்த்தங்கள்லாம் மறைஞ்சதை பார்த்து நான் அதிர்ச்சியா போனேன். யாரு? அகஸ்தியர் சொல்றார். அகஸ்தியரும் தீர்த்தங்கள்லாம் மறையறத பார்த்தார், அதிர்ச்சியா போயிடுத்தவருக்கு. தீர்த்தங்கள்லாம் மறைஞ்சுட்டா எப்படி மூழ்கி ஸ்நானம் பண்றது, அனுஷ்டானம் எல்லாம் பண்றது, தீர்த்தம் சாப்பிடுறது, புண்ணிய தீர்த்தங்கள்லாம் மறைஞ்சு போறது, எப்படி ஸ்நானம் பண்றது? அதனால என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போனேன். தீர்த்தங்கள்லாம் மறைஞ்சு பிரம்மலோகத்துக்கு போறத ஞான திருஷ்டியால உணர்ந்தேன். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் நானும் பிரம்மலோகத்துக்கு போனேன். அங்கே பல ரிஷிகளும் என்ன மாதிரி வந்திருந்தா. எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லயும் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ற ரிஷிகள்லாம் திடீர்னு தீர்த்தம் வரையவே அவ ஞான திருஷ்டியினால பார்த்து தீர்த்தங்கள்லாம் எங்க போறதோ அந்த பிரம்மலோகத்துக்கு வந்து அங்க சேர்ந்து குழுவா நின்று இருக்கா. நிறைய ரிஷிகள் சேர்ந்து இருந்தா, நிறைய தேவதைகள்லாம் ஒரு பக்கம் நிக்கிறா. இவா எல்லாருக்கும் நடுவுல பிரம்மாவானவர் சத்தியலோகத்துல சபையில அவருடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த. அங்கே பிரம்மாவுக்கு முன்னால எல்லா தீர்த்தங்களும் அவளுடைய ஸ்வயரூபம், அதாவது ஜலமா இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் உருவம் பெற்றுக்கொண்டு தேவதைகளா மாறி, நாங்கெல்லாம் புண்ணிய நதி தேவதைகள், உங்களண்ட சில வார்த்தை பேசணும் வரலாமான்னு பிரம்மாவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் சபைக்குள்ள வந்தா. வந்து எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினா. எதனால வந்திருக்கீங்கன்னு பிரம்மா கேட்டார். அப்ப எல்லாருமா சேர்ந்து ஒரே குரல்ல சொன்னா, பிரபோ பிரம்மதேவா, இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் புண்ணிய நதிகளான எங்களிடத்துல வந்து ஸ்நானம் பண்ணி தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிண்டு போறா. நாளுக்கு நாள் பாவம் பண்றவா அதிகமாயிட்டே போறா, நிறைய பாவம் பண்ணிட்டு போறா. வந்து தீர்த்தமாடி மொத்த பாவத்தையும் எங்களாண்ட தொலைச்சிட்டு போயிடுறா. அந்த பாவங்கள் எல்லாம் எங்களால சுமக்க முடியல. நாங்களும் எவ்வளவோ பாவத்தை தான் சுமக்கிறது. அவ கொடுக்கிற பாவம் எல்லாம் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம். பாவச்சுமை தாங்க முடியல. இதுக்கு மேலேயும் ஒரு பாவத்தையும் தாங்க முடியாதுன்னு நாங்கெல்லாம் மொத்தமா பேசி வச்சுண்டு மறைஞ்சு போயிட்டோம். நாங்க இருந்தா தானே வந்து தீர்த்தமாடி உங்க பாவத்தை கொண்டாந்து எங்க தலையில போடுவீங்கோ, எங்களுக்கு பாரம் ஜாஸ்தியாகும், நாங்க மறைஞ்சு விடுறோம்ன்ற மாதிரி மறைஞ்சுட்டோம். இப்ப பூலோகத்துல பல புண்ணிய தீர்த்த கரைகள்ல தீர்த்தம் இல்லாம தீர்த்தமாட முடியாம நிறைய பேர் அப்படி வந்து தவிச்சு போயிருக்கா. எங்களுக்கு பாவ சுமை பாரம் தாங்க முடியல. அந்த சுமையை நாங்க எப்படி போக்கிக்கிறது, அதுக்கு நீங்க வழி சொல்லுங்க அப்படின்னு எல்லா புண்ணிய நதி தேவதைகளும் பிரம்மாவை பிரார்த்திச்சா. அதுல ராமசேது தீர்த்தமும் உண்டு, தாமிரபரணி தீர்த்தமும் உண்டு. அதற்கு பிரம்மா சொன்னார், கிருஷ்ணக்ஷேத்திரத்திலே கிருஷ்ணாரண்யத்திலே ஸ்ரீ கிருஷ்ணபுரி திருக்கண்ணபுரம் அப்படின்னு ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கிறது. அங்கே உத்பலாவதகம்னு சொல்லக்கூடிய திவ்ய விமானத்திலே எல்லா லோகங்களுக்கும் சுவாமியா எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி பெற்ற சர்வேஸ்வரனான சௌரிராஜ பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். அவர் யாரும் அல்ல, எங்க அப்பா, என் தந்தை. பிரம்மாவான என்னை படைத்து எனக்கு தந்தையான என் தெய்வம், என் தகப்பன் சௌரிராஜ பெருமாளா அங்க நின்று இருக்கார். அந்த விமானத்திற்கு எதிரே நித்திய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம பவித்திரமான தீர்த்தம் உண்டு. அந்த புண்ணிய தீர்த்தம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு உத்தமமான புண்ணிய தீர்த்தம். எந்த புண்ணிய தீர்த்தமா இருந்தாலும் கிரகண காலம் தவிர மத்த எந்த நாள்லையும் ராத்திரியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. எந்த புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தமா இருந்தாலும், திருவிண்ணகர் ஒப்புளியப்பன் கோவில் இருக்கிற அகோராத்திர புஷ்கரணி தவிர எந்த தீர்த்தமா இருந்தாலும் கிரகண காலம் தவிர ராத்திரியில அனாவசியமா புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது. பண்ணினா அந்த புண்ணிய நதியினுடைய சாபத்திற்கு ஆளாவோம்னு பார்த்தோங்க. ஆனால் இந்த திருக்கண்ணபுரத்து நித்திய புஷ்கரணியில மாத்திரம் எப்போது வேண்டுமானாலும் பகல் ராத்திரி வித்தியாசம் இல்லாம தீர்த்தாமாடலாம் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. அதுல இருந்து என்ன தெரியுது, உப்புளியப்பன் கோவில் இருக்கிற அகோராத்திர புஷ்கரணி, திருக்கண்ணபுரத்து நித்திய புஷ்கரணி, ரெண்டு புஷ்கரணிகளிலும் பகல் ராத்திரி வித்தியாசம் இல்லாம என்று வேண்டுமானாலும் தீர்த்தாமாடலாம்னு தெரிகிறது. தோஷம் கிடையாது, பாவம் போகும்னு தெரிகிறது. அதனால பொதுவா புண்ணிய நதிகள் எல்லாம்
சூரியாஸ்தமனம் ஆனா விட்டு ராத்திரியில நிஷில எல்லாம் தீர்த்தாமாடுறது இல்ல, இந்த 2 தீர்த்தத்திலையும் தீர்த்தாமாடலாம்னு தெரியுது. பிரம்மா சொல்றார், அந்த திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய பகல் ராத்திரி வித்தியாசம் இல்லாம எப்ப தீர்த்தாமாடினாலும் பாவத்தை போக்கக்கூடிய நித்திய புஷ்கரணி இருக்கே, அந்த புஷ்கரணியினுடைய பெயரை சொன்னாலோ, காதாலே கேட்டாலோ, அதை கண்ணால பார்த்தாலோ, அதுல தீர்த்தமாடினாலோ, அந்த தீர்த்தம் மேல பட்டாலோ, அந்த தீர்த்தத்தை சாட்டாலோ, அது அவளுடைய எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. இதற்கு ஏன் நித்திய புஷ்கரணின்னு பேர் தெரியுமா? நித்தியம் அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம், சத்தியம் அர்த்தம், எப்போதும் சத்தியமாக இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு கால விசேஷத்துல இருக்கும், ஒரு கால விசேஷத்துல இதுல தீர்த்தம் ஆடினாதான் பாவம் போகும், மற்றபடி போகாதுன்னு எல்லாம் கிடையாது. நித்தியம், ரவுண்ட் த கிளாக் 24 hours, எப்ப இதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டாலும் பாவத்தை போக்கக்கூடிய பெருமை வாய்ந்தது. நித்தியமே பாவத்தை போக்கக்கூடியபடினாலே நித்திய புஷ்கரணின்னு பெயர் பெற்றது. அதனால நீங்கள்லாம் என்ன பண்றீங்கோ, விசேஷமா நீங்க வந்த இந்த சமயம் உத்தராயண புண்ணிய காலம். புண்ணிய நதி தேவதைகளான நீங்க அத்தனை பேரும் உடனே திருக்கண்ணபுரத்துக்கு போய் நித்திய புஷ்கரணியில மூழ்கி ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணி, இதுவரைக்கும் மத்தவா உங்களிடத்துல வந்து புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி அவளுடைய பாவத்தை எல்லாம் கரைச்சிட்டு போனாலும் அந்த பாவத்தை எல்லாம் நித்திய புஷ்கரணி வாங்கிப்பா, அவளிடத்துல விட்டுடுங்கோ. நித்திய புஷ்கரணி வச்சுட்டு இருக்கிற பாவத்தை சவரி பெருமாள் அதுல இறங்கி ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து தீர்த்தாமாடுகிற போது, தீர்த்தவாரி கண்டருள்கிற போது பெருமாள் அந்த பாவத்தை எல்லாம் அழிச்சுடுவார். அதனாலே சொந்த உத்தராயண புண்ணியகாலம், புண்ணிய நதி தேவதைகளான நீங்கள் எல்லாம் உடனே திருக்கண்ணபுரத்துக்கு போய் நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தமாடி உங்களுடைய பாவத்தை நீக்கிக் கொண்டு பாவ சம்பந்தம் இல்லாதவர்களாக பரம பவித்திரமான புண்ணிய நதிகளாக ரெஃப்ரெஷ் ஆகி அவளுடைய ஸ்தானத்துக்கு போய் ஓட ஆரம்பிங்கோ. நீங்க இல்லாம ஸ்நானம் பண்ணாம அனுஷ்டானம் பண்ணாம பல பேர் தவிச்சு போயிருக்கா. உடனே நீங்க போய் திருக்கண்ணபுரம் நித்திய புஷ்கரணியில தீர்த்தம் ஆடிட்டு அவ இடத்துக்கு போய் சேருங்கன்னு பிரம்மா சொன்னார். உடனே எல்லாருமா புறப்பட்டு திருக்கண்ணபுரத்துக்கு வந்து சேர்ந்தா அப்படின்னு அகத்தியர் சொல்றார். இதுக்கு மேலும் உண்டான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜமகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் ஸ்ரீமதே கண்ணபுரநாயிகா சமேத ஸ்ரீ சௌரிராஜ பரபிரம்மணே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.